செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலில் திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த லாரிகள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதிக்கொண்ட கோர விபத்தில் லாரிகள் தீப்பற்றி எரிந்தன. ஓட்டுநர் ஒருவர் உடல் கருகி உயிரிழந்த இந்த சம்பவம் குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நவீன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நவீன், இந்த விபத்தின் சேத விவரங்கள் என்ன? தீயானது தற்போது முழுமையாக அணைக்கப்பட்டு விட்டதா? அங்கே தற்போதைய கள நிலவரம் என்ன? வணக்கம். சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி ஜிஎஸ்டி சாலையில் 2 லாரிகள் சென்று கொண்டிருந்தன. அப்போது எதிர்பாராத விதமாக முன்னால் சென்ற லாரி மீது பின்னால் வந்த கண்டெய்னர் லாரி மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் இடையில் ஒரு இருசக்கர வாகனமும் சிக்கியிருக்கிறது. இந்த 2 லாரிகளும் மோதிக்கொண்ட விபத்தில் 2 லாரிகளும் முற்றிலுமாக தீப்பற்றி எரிந்தன. தகவல் அறிந்து வந்த மகேந்திரா சிட்டி மற்றும் மறைமலை நகர் தீயணைப்பு துறையினர் அந்த தீயை அணைத்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்து தற்போது கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போல இந்த லாரியில் 4 பேர் பயணம் செய்திருக்கின்றனர். அதில் 3 பேர் பலத்த காயமடைந்து செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல லாரியில் இருந்து வெளியேற முடியாமல் லாரியின் ஓட்டுநர் ஒருவர் இந்த லாரியில் உள்ளே சிக்கிக் கொண்டார். அவரது உடல் முற்றிலுமாக எரிந்து கருகியது. அவரது உடலை தற்போது போலீசார் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். முதல் கட்ட தகவலில் இறந்து போன நபர் திண்டுக்கல் மாவட்டம் சௌரிபாளையம் சேர்ந்த முத்துப்பாண்டி என்பது தெரிய வந்திருக்கிறது. மேலும் இந்த விபத்திற்கான காரணம் குறித்து தாம்பரம் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்து காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு ஒரு வழி பாதையில் 2 மார்க்கமாக வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த சம்பவம் இந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. முழு விவரங்களுக்கும் நன்றி நவீன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.